ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் ஆன்மீக சுற்றுலா ஒரு நாள் ட்ரிப்பில் வந்து ஒரு 6-7 கோயில் கவர் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வந்ததில் ஃபஸ்ட்டு கோயில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர் மற்றும் வடிவுடையம்மன் திருக்கோயில். நிறைய சந்நிதிகள் இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ளே. பார்த்தா ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு பொறுமையாக நம்ம பார்த்தோம்னா எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது. நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லா கோயிலும் கவர் பண்ணுங்கிறதுக்காக குயிக்காக போய் பார்த்தோம். விநாயகர், முருகர், குழந்தை ஈஸ்வரர், அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வடிவுடையம்மனோட சந்நிதி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் தூரமாக கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு பூ வாங்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கோபுர தரிசனத்தையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடால் வந்தீங்கன்னா வந்து 27 நட்சத்திரங்களுக்கான லிங்கம் வச்சுருக்குறாங்க. எல்லா லிங்கத்துக்கும், அதாவது எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு லிங்கம் அழகாக வச்சுருக்குறாங்க. இப்போ அமிர்த கடேஸ்வரர் பார்த்துட்ருக்கீங்க. பொறுமையாக நம்ம பார்த்தோன்னா எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரணும். லேட் ஆகும் கொஞ்சம். நீங்கள் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு ஃபுல்லாக எல்லா கோயிலையும் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு வரணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மணி நேரம் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். எங்களுக்கு எல்லா கோயிலையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் வந்து குயிக்காகவே பார்க்கணுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு 27 நட்சத்திரம் இந்த வரிசையாக காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. இந்த நட்சத்திர கோயில் வரிசையாக இருக்கிற லிங்கத்தெல்லாம் காமிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து அன்னதானம் கூடம் ரெடி பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து தியாகராஜரோட சந்நிதி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஆகாசலிங்கம் சந்நிதி, அண்ணாமலையார், நாகலிங்கம் இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. குடி தண்ணீர் வசதியும் நல்லாவே வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பாத்ரூம் கூட வச்சுருந்தாங்க. காலத்தீஸ்வரர் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்துலேயே வந்து கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டிட்டும் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி வச்சுருந்தாங்க. திருஞான சம்பந்தர், சனாதன முனிவர், இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். ஒருத்தர் நான் ரீசெண்டாக தான் வந்து திருமந்திரம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த திருமந்திரத்தில் சனாதன முனிவர் இவங்களோட பேரெல்லாம் வந்திருக்கும். எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால் உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்களோட பேரெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக திரும்பி வர்றப்போ அங்கே நாகலிங்க சந்நிதி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொடிமரம், பைரவர் சந்நிதியில் வந்து எல்லோரும் தேங்காயில் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் பிரசாதம் வாங்கிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வட்டப்பாறை அம்மன் சந்நிதின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா ஏகபாத மூர்த்தி, தியாகராஜரோட அந்த ஆடலோட விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 51 சக்தி பீடங்களில் ஒன்று தாங்க இந்த திருக்கோயில். பாடல் பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் பொன்னிஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி செகண்ட் டெம்பிள் ஆன்மீக சுற்றுலாவில் 2வது கோயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம திருவொற்றியூரில் ஞான சக்தி பீடம், பாடல் பிரசித்தி பெற்ற வடிவுடையம்மன் பார்த்தோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது திருவுடையம்மன், மீஞ்சூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. திருமணங்கீஸ்வரர் இங்கே இருக்கிற ஈஸ்வரனோட பேர். இவர் திருமணங்கீஸ்வரர் உடனுரை திருவுடையம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் சோழர்களாலும் ஆளப்பட்டு வந்திருக்குது. முப்பெரும் தேவியர்களுக்கான தலத்தில் முதன்மையான தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்திக்கான வழிபாட்டு தலம் தான் இது. பாடல் பிரசித்தி பெற்ற தலம். அதாவது பார்வதி தேவி வந்து சிவபெருமான் தவத்தில் இருக்கும்போது அவங்களுடைய கண்களை மூடிட்டதுனால அவங்க ஏற்பட்ட தோஷத்தை நீக்கிறதுக்காக தவம் இருந்து நிவர்த்தி பண்ணின தலம் தான் இந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதைகளில் சொல்லப்படுது. அதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே பழமையான தலங்கள். ஆனால் எல்லா இடங்கள்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லா கோயில்கள்லேயும் அழகாக குடி தண்ணீர் எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக நீட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சுத்தமாக இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ளே போனோன்னாலே நமக்கு ஒரு அமைதி, ஆன்மீக உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது. ஒரு மனதில் வந்து அந்த அமைதியை நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு.
எந்த கோயில் போனாலும் எல்லா கோயில்லையும் கொடிமரம் அந்த பிரசாதத்தோட உங்களுக்கு கோபுர தரிசனத்தையும் நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுவேன். நம்ம ஆல்ரெடி வந்து திருவுடையம்மன் வடிவுடையம்மன் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் இப்போ திருவுடையம்மன், மூணாவதாக வந்து திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய கொடியுடையம்மனையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 தேவிகள் முப்பெரும் தேவியரையும் வந்து ஒரே நாளில் தரிசிப்பது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 முப்பெரும் தேவியர்களோட இடங்களையும் இது நாங்கள் போயிருந்த ஆன்மீக சுற்றுலாவில் இந்த முப்பெரும் தேவியரிடம், அது இல்லாமல் சிறுவாபுரி, அது கூடவே வந்து ஆண்டார்குப்பம் முருகன் கோயில், கூடவே வந்து பச்சையம்மன் கோயில் அப்படிங்கிறது எங்களுக்கு போனஸாக நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால பச்சையம்மன் டெம்பிளையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஃபுல் வீடியோ வந்து 1 by 1 நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எடிட்டிங்க்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 2-3 days கேப் விட்டுருந்தாலும் நான் பொறுமையாக 1 by 1 ஒரு கோயிலாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். பபாய். உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிவன் ஆலயங்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த 3 தேவியர்களுமே ஒரே சிற்பியால் செய்யப்பட்டவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அருள்மிகு கொடியிடை நாயகி சமேத மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் பார்க்க போகிறோம். 3வது ஸ்தலம் இன்றைக்கி வந்து கிரியாசக்திக்கான ஸ்தலம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஞானசக்தி, இச்சாசக்தி 2 சக்தியும் வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி 3வது கோயில் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம். உங்களுக்கு தொடர்ந்து வேணும், முப்பெருந்தேவியரையும் தொடர்ந்து ஒரே கோர்வையாக கொடுத்துர்லாங்கிறதுக்காக இன்றைக்கி கொடுத்துட்ருக்கேன் இந்த கோயிலை பற்றி. இந்த கோயில் திருமுல்லை வாயிலில் இருக்குது, ஆவடிக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து ரொம்ப பழமையான சங்க காலத்திலேருந்து இருந்துகிட்டு வர இந்த ஸ்தலத்தை நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் வந்து கோபுர தரிசனம், அது கூடவே கொடிமர தரிசனத்தையும் வீடியோவோட முதல்லையே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வரலாற்றுக்கு வரலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். தொண்டைமான் மன்னர் வந்து படையெடுத்து வந்த யானையோட கால்களில் முல்லை கொடி சுற்றி யானை வந்து கஷ்டப்பட்டுருக்கப்போ அவர் வந்து கீழே குனிஞ்சு முல்லை கொடியை வந்து கட் பண்ணி விடுறாங்க வாளால். அந்த மாதிரி அறுத்து விடுறப்போ என்ன ஆகுது, கீழே வந்து யானையோட கால்லையும் பட்டுருது. கீழே இறங்கி பார்க்குறப்போ கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்திருக்குது. அந்த இடத்துல சிவலிங்கத்து மேலேயும் லைட்டாக பட்டுருச்சு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த மன்னருக்கு என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்களா பள்ளி உருவம், இதுவும் செவுத்தில் வச்சுருந்தாங்க. இந்த பள்ளி உருவம் வச்சுருக்கிறதுக்கான கரெக்டான ரீசன் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த தொண்டைமான் மன்னர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதும் அந்த சிவபெருமான் சொன்னாங்க, நீ இதே இடத்துல நீ வந்து கோயில் கட்டு, அடிபட்டுட்டு இருந்தாலும் மாசிலா மணியாக நான் இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கான வரலாறு இப்படி தாங்க உருவாயிருக்கு. இது இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து வள்ளலார், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பாடலே வந்து இங்கே வந்து பாடி இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த கிரியாசக்தி ஸ்தலம், கொடியிடை நாயகி அம்மன், அதுக்கப்புறமா மாசிலாமணீஸ்வரரை நீங்களும் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி வர்றப்போவே வந்து சோழபுரீஸ்வரர், அப்புறம் நிறைய விஷயங்கள். நாங்கள் கிளம்புறதுக்கு அங்கே ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 6:30 பக்கத்தில் ஆயிடுச்சு. அந்த கிளிப்பிங்கை தான் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் 1300 ரூபாய் செலுத்தி ஒரு நாள் ஃபுல்லாக விடியற் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் ஒரு நாள் சுற்றுலா போயிட்டு வந்ததை உங்களுக்கு 3 minutesக்குள்ளே குயிக்காக ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். தேங்க்யூ.